ஸோ இந்த வீடியோவில் பிளெண்டரில் எப்படி ஒரு ரஃப்பான பிளாஸ்டிக் டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலில் நோட்ஸ்னு சொல்லி ஒரு சீரிஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் சிம்பிளான நோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்சர்ஸை கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிளெண்டரில் நீங்களும் சிம்பிளான நோட்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர்ஸ் கிரியேட் பண்ணணும், மாடலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், டெக்ஸ்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அனிமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ரஃப்பான பிளாஸ்டிக் டெக்ஸ்சருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற நோட் பம்ப் நோட், நாய்ஸ் டெக்ஸ்சர் கோஆர்டினேட். ஸோ இந்த 3 நோட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ரஃப்பான சர்ஃபேஸை நான் க்ரியேட் பண்ணும்போது விஷுவலாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெட்டீரியல் எந்த கலரில் இருக்கணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பம்ப் நோட் ஆட் பண்ணிக்கலாம். தென் நாய்ஸ் டெக்ஸ்சர், தென் டெக்ஸ்சர் கோஆர்டினேட். தென் டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டை நாய்ஸ் டெக்ஸ்சரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நாய்ஸ் டெக்ஸ்சரை பம்ப் நோட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் பம்ப் நோட்டை நார்மல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பட் அது ஈவனாக இருக்காது. ஸோ அதை ஈவனாகிறதுக்காக நாய்ஸ் டெக்ஸ்சரில் ஸ்கேலை 100க்கு செட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஈவனாக இருக்கும். பட் ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ அதை கொண்டு வரதுக்காக பம்ப் நோட்டில் டிஸ்டன்ஸை 0.02க்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்பான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ புதுசாக நம்ம சேனலை விசிட் பண்ணுற எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.